அது சங்கர் ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இளவரசன் ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், கண்ணகி முருகேசன் ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற ஆணவ படுகொலை இருக்கலாம். எல்லாத்துலேயுமே எடுத்துங்க, இந்த ஆணவ படுகொலைகளை செய்கிறவர்கள், அதை ஆதரிக்கின்றவர்கள் அந்த சமூகத்தை காக்க வேண்டும் என்று நினைத்து ஆதரிக்கிறார்களா? இதனால் அந்த சமூகம் காக்கப்படுமா? மருத்துவ மேல் படிப்புல ஒட்டுமொத்த ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் கிடையாதுன்னு இந்த கூட்டம் சொன்னுச்சு, பிஜேபி கூட்டம். அப்ப இதே ஆணவ படுகொலையை ஆதரித்து பேசிய, பிசிகாவை அரசியல் அனாதை ஆக்குவேன் என்று சொல்லி தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கிய அந்த கூட்டத்திடம், அந்த கும்பலிடம், அந்த தலைவனிடம் இந்த ஆணவ படுகொலையை ஆதரிச்சு இன்னைக்கு யுவராஜ் பின்னாடி நின்ன அந்த ஒட்டுமொத்த ஓபிசி ரெப்ரசன்டேஷனாக அங்கே போய் ரெப்ரசன்டேஷனாக சொல்லி கொண்டு போய் நின்ற அனைவரும் நான் கேட்குறேன், நம்ம அனைத்து சாதியிலையும் படிக்கின்ற மாணவர்களுடைய மருத்துவ மேல் படிப்புக்கு ரிசர்வேஷன் கிடையாது, ஆனால் பார்ப்பனர்களுக்கு உண்டு, ஓபிசிக்கு மட்டும் கிடையாதுன்னு இந்த ஒன்றிய அரசு சொல்லும் பொழுது நீங்களாம் எங்கே போனீங்கன்னு கேட்குறேன். நீ பெரிய வீரன் தானே, வீராதி வீரன் சூராதி சீரம், எத்தனை பேர் வந்தாலும் அப்படியே கொம்பு சீட்டு நம்மளுக்கு போயிட்டே இருப்போம், குடலை உருவி மாலையை போட்டு போன்னு சொல்கிறீங்களே. ஒன்றிய ஸ்டெப் ஏப்பா என்ன நாங்கள் என்ன சாதி தெரியுமா, எங்களுக்கு எப்படி ரிசர்வேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். நீ பாப்பானுக்கு ரிசர்வேஷன் உண்டுன்னு சொல்கிற மருத்துவ மேல் படிப்பில் எங்களுக்கு எப்படிப்பா நீ ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீ இல்லைன்னு சொல்லிப்பாரு பாப்பான்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்டது யார்? யுவராஜ் கேட்டாப்லையா? இல்லை நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா கேள்வி கேட்டாரா? ராமதாஸ் ஐயா லேட்டாக தான் கேட்டார், உடனே கேட்கல. அன்றைக்கு ஓபிசிக்கான ரிசர்வேஷன் மருத்துவ மேல் படிப்பில் கிடையாது என்று சொல்லும் பொழுது முதலாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியவர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். அன்னைக்கு எந்த யுவராஜும் போல, எந்த ராமதாஸும் போல, எந்த அன்புமணியும் போகல. அன்னைக்கு போனது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். முதல்ல பார்லிமெண்ட்டில் ஒரு உரை வீச்சை கொடுக்குறாப்புல, ஓபிசி ஆல்சோ அப்ரஸ்டு பீப்புள், அவங்களும் டிப்ரெஸ்டு, அவங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமை அவர்களுக்கு போய் சேர வேண்டும், அவங்களுக்கு ஏன் ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்கிறீங்க என்று சொல்லி அவருடைய நேரம் முழுக்க ஓபிசிக்காக செலவிட்டு பார்லிமெண்ட்டில் பேசியவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். ஏன் அவர் நினச்சிருந்தாருனாக்கா, எனக்கா இங்கேருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து போகிற எம்பிகளுக்கு அதிக நேரம் கொடுக்க மாட்டாங்க, வழக்கமாக எவ்வளோ நேரம் ஒதுக்குவாங்களோ அதை விட கம்மியாக தான் தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் கொடுப்பாங்க. எனக்கு நம்மளுக்கு கேள்வி மட்டும் கேட்க மாட்டாங்க, அந்த நேரத்தில் ஆப்போ சொல்லிட்டு வருவாங்க நம்மளுக்கு, அதனால் நேரத்தை கம்மியாக தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு எப்போவுமே. அந்த கொடுத்த நேரத்தில் இங்கே பாதிக்கப்படுற ஒடுக்கப்படுற பட்டியல் சமூகங்களுக்கு ஆதரவாக அவருக்கு பேச தெரியாது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்காங்க, போய் பேச தெரியாது. அவர் ஏன் ஓபிசி மக்களுக்காக பேசணும்? அப்போ இந்த ஒடுக்கப்படுற ஓபிசி மக்களுக்காக பேசுறது யாரு? நீ ஏதோ ஒரு சுயநலத்துக்காக ஒரு கொலையை பண்ணுற, அந்த கொலையை வச்சு சமூகத்துக்கு என்ன பலன் கிடைக்குது? சரி, இப்படி ஒரு ஆணவ கொலையை பண்ணிட்ட, இதனால சிஏஏ சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வர பயப்படுவானா? ஐயோ தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க, அங்கே யுவராஜ் இருக்காப்புல, ஐயோ அங்கே போகாதீங்க, ஐயா இவர் தோட்டத்துக்காரர் இருக்காரு, ஐயோ வேளாண் விவசாய சட்டம்லாம் கொண்டு போகாதீங்க, சீமான் இருக்காரு அப்படின்னு பயந்துட்டு கொண்டு வராமல் விட்டுருவாங்களா? ரொம்ப வீரம் இருக்கு, நான் என் கூட்டத்துக்கே வீரம் இருக்கு, எங்க சாதிக்கே அந்த திமிர் இருக்கு, வீரம் சிறந்த திமிர் இருக்குனாக்கா ஒன்றிய அரசு கொண்டு வரும் பொழுது அந்த திட்டத்தை எதிர்த்து ஆணவ கொலையை ஆதரித்து பேசுகிற அல்லது ஆதரித்து அன்னைக்கு செல்ஃபி எடுத்த ரீல்ஸ் போட்ட நீங்கள்லாம் சிஏஏ சட்டம் வரும் பொழுது எங்கே போய் செல்ஃபி எடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன்.